ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் கிரிக்கெட் ரசிகன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க IPL 2025ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 6வது தடவை கோப்பையை ஜெயிக்குமான்னு ரசிகர்களுக்குள்ள பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா தோனிக்கு இதுதான் கடைசி சீசன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. இந்த நிலையில மெகா ஏலம் மூலமா சென்னை சூப்பர் கிங்ஸ் பலமான அணியா மாறி இருக்கு. வேகப்பந்து வீச்சு, சுழற்பந்து வீச்சு, பேட்டிங்னு எல்லாத்துலயும் சூப்பரா வீரர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதனால பிளேயிங் 11ல யார விடுறது, யார சேர்க்கறதுன்னு ஒரே குழப்பம் இருக்கு. இந்த சூழ்நிலையில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முன்னாள் வீரர் அம்பத்தி ராயுடு அவரோட பிளேயிங் 11 ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதன்படி CSK அணியின் கேப்டன் ருதுராஜ் தொடக்க வீரரா களமிறங்கணும்னு ராயுடு சொல்லியிருக்காரு. அவருக்கு ஜோடியா கான்வே விளையாடணும்னு அம்பத்தி ராயுடு சொல்லியிருக்காரு. கடந்த சீசன்ல கான்வே காயம் காரணமா விளையாடல என்பது குறிப்பிடத்தக்கது. இதே மாதிரி 3வது வீரரா சாம்பியன்ஸ் கோப்பை தொடர் நாயகன் விருது வாங்கின ரச்சின் ரவீந்திராவை சேர்க்கணும்னு ராயுடு சொல்லியிருக்காரு. இதே மாதிரி 4வது வீரரா தீபக் ஹூடா, ராகுல் திரிபாதி அல்லது விஜய் சங்கர், இந்த 3 பேர்ல யாராவது ஒரு வீரருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு ராயுடு சொல்லியிருக்காரு. 5வது வீரரா அதிரடி ஆல்ரவுண்டர் சிவம் துபேவையும் 6வது வீரரா ஜடேஜாவையும் சேர்க்கணும்னு ராயுடு சொல்லியிருக்காரு. 7வது வீரரா நட்சத்திர வீரர் தோனி விளையாடணும்னு சொல்லியிருக்காரு ராயுடு. 8வது வீரரா அதிரடி ஆல்ரவுண்டர் ஷாம் கரன் விளையாடணும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி 9வது வீரரா அஸ்வினையும், 10வது வீரரா பந்துவீச்சாளர் அன்சூர் காம்போஜையும், 11வது வீரரா பதிரானாவையும் விளையாட வைக்கணும்னு சொல்லியிருக்காரு. CSK அணி 10 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கின ஆப்கானிஸ்தான் சுழற்பந்து வீச்சாளர் நூர் அகமதுக்கு ராயுடுவோட அணியில இடம் இல்ல. நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், இவர் எடுத்துக்கிற அணி கரெக்டானு? அப்படி இல்லனா நூர் அகமத சேர்ப்பீங்களா? அவுட்ரோ, உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்